மாணவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ இந்த குரூப் 1 மெயின்ஸ் நம்மளோட மிஷன் AWP சீரீஸ்ல ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கும். என்னன்னா டெஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ்ல வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா October 4th முதல் டெஸ்ட் நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டெஸ்ட் வந்து நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறதுனால இத்தனை நாள் நம்ம கண்டக்ட் பண்ணதுல எல்லாமே மோஸ்ட்லி அப்ஜெக்டிவ். ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஆப்ல டெஸ்ட் எழுதுவீங்க. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை எப்படி எழுத போறீங்க, யார் எழுத போறீங்கன்றத பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இந்த AWP மிஷன் டெஸ்ட் சீரீஸ்ல வந்து இந்த டெஸ்ட் எல்லாருமே எழுதலாம். ஆனா ஆன்சர் பேப்பர் நாங்க யாருக்கெல்லாம் எவாலுவேட் பண்ணி தர போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க வந்து பேப்பர் எவாலுவேட் பண்ணி தர போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வால்யூம் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நியர்லி 4 lakhs. ஸோ நீங்க எல்லாருமே வந்து ஆன்சர் எழுதி கொடுத்தீங்கன்னா அதை உடனே எவாலுவேட் பண்ணி கரெக்டாக கொடுக்கறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால எல்லாருமே நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க. அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட் எடுத்து எழுதி பாருங்க. ஆனால் யாருக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி தர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம பேப்பர் கரெக்ட் பண்ணி தர போகிறோம். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் மெயின்ஸ் எழுதுறீங்களோ அவங்க அந்த டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஒரு இதுவும் உங்களுக்கு நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த வருஷம் எழுதுறவங்க மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறீங்க பேப்பரை. நாங்கள் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்கே வந்து உங்களோட ஆன்சர் ஷீட் வித் கமெண்ட்ஸோட உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் ப்ராசஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1 October 4th நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்படி அப்லோட் பண்ணுறது என்னைக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 PM யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போறோம். அண்ட் நோகம் ஆப் ரெண்டுத்துலயுமே வந்து உங்களுக்கு நாங்க கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க யூடியூப்லயே பாத்தீங்கன்னா அந்த எந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்றோமோ அதுலயே ஆன்சர் ஷீட் இருக்கும். எல்லாருமே அந்த பிரிஸ்கிரைப்ட் ஆன்சர் ஷீட்ல தான் எழுதி நீங்க திருப்பி அப்லோட் பண்ண போறீங்க. யாரெல்லாம் குரூப் 2 எக்ஸாம் நம்மளோட இதுல அட்டன் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணும், ஆன்சர் ஷீட்டையும் டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் ஷீட் வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் காமனான ஆன்சர் ஷீட் தான். அதாவது நீங்க டெஸ்ட் 1 எழுத போறீங்க, டெஸ்ட் 2 எழுத போறீங்க, டெஸ்ட் 3 நிறைய டெஸ்ட் எழுத போறீங்க இல்லையா, எல்லாருக்குமே வந்து ஆன்சர் ஷீட் காமன் தான். அந்த பேட்டர்ன்ல நீங்க வந்து டெஸ்ட் எழுதி எங்களுக்கு PDF கன்வெர்ட் பண்ணி நீங்க அனுப்பணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ண போறோம். ஸ்டெப் 2 ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ண போறோம். ஆன்சர் ஷீட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி எக்ஸாம். எல்லா எக்ஸாமுக்கும் வந்து ஆன்சர் ஷீட் காமன் தான். எழுதுறீங்க, அப்போ கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, அந்த கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் ஆன்சர் எல்லாமே டிஸ்கிரிப்டிவாக எழுதுறீங்க. எழுதிட்டு அதை நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணி அந்த ஆன்சர் வந்து நீங்கள் எங்களுக்கு கூகுள் ஷீட்டில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கிற அந்த யூடியூப் சேனல்லேயே அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரும் இருக்கும், ஆன்சர் ஷீட்டும் இருக்கும், கூகுள் ஷீட்டும் இருக்கும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி ஆன்சர் எழுதி அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் எங்களுக்கு அப்லோட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃப்ரைடே ஈவினிங் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் வந்து திருப்பி அப்லோட் பண்ணுறதுக்கு 2 days, சாட்டர்டே சண்டே. மண்டே மார்னிங் 10 o'clock 10 AM நீங்கள் ஆன்சர் எழுதி நீங்கள் இந்த எங்களுக்கு PDF அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு வித்தின் ஷார்ட் டேர்மில் நாங்கள் கரெக்ட் பண்ணி உங்களோட மெயில் ஐடிக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களோட பர்டிகுலர்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக எழுதுங்க, உங்களோட மெயில் ஐடி கரெக்டாக எழுதுங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடி அனுப்புறீங்களோ அந்த ஐடிக்கு உங்களோட கரெக்டட் பேப்பர் கமெண்ட்ஸோட உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். 2 முக்கியமான விஷயம், இந்த வருஷம் யார் மெயின்ஸ் எழுதுறீங்களோ அவங்க மட்டும் தான் நீங்க ஆன்சர் வந்து PDF எங்களுக்கு அப்லோட் பண்ண போறீங்க. உங்களோட பேப்பர் மட்டும் தான் நாங்கள் கரெக்ட் பண்ண போறோம். அடுத்த முக்கியமான விஷயம், கரெக்டாக உங்க பர்டிகுலர்ஸை ஃபில் பண்ணி நீங்க எழுதணும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ நான் காமிக்கிறேன். நீங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும் ஆன்சர் ரைட்டிங் பிராக்டிஸ் சீரிஸ். உங்களோட நேம் நீங்க ஃபில் பண்ணணும், மெயில் ஐடி ஃபில் பண்ணணும், மொபைல் நம்பர், டேட், கொஸ்டின் பேப்பர் கோட். அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கோட் ஒரு கொஸ்டின் பேப்பர் 1க்கு ஒரு கோட் இருக்கும், 2க்கு ஒரு கோட் இருக்கும். இதெல்லாம் நீங்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே இது மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிட்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்கன்றதும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பேஜ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினை நீங்க எழுதிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து அந்த பிரிஸ்கிரைப் ஃபார்மேட் எத்தனை லைனோ அந்த லைன் தான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்போம். எவ்வளோ இதில் வந்து நாங்கள் கொஸ்டின் பேப்பர் 1 கொடுத்துருக்கோமோ அந்த கொஸ்டின் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்ல தான் நீங்கள் எழுதி எங்களுக்கு திருப்பி நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ இந்த ஆன்சர் ஷீட் வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் வந்து காமன். கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆன்சர் ஷீட் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஆன்சர் ஷீட்டை பிரிண்ட் எடுக்கிறீங்க, நீங்கள் கையில் எழுதுறீங்க, PDF கன்வெர்ட் பண்ணுறீங்க, கூகுள் ஃபார்மில் வந்து எங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. இன்னொரு விஷயம், இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்ம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட் 1னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தனியாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே டெஸ்ட் 1 ஆன்சர் ஷீட் சப்மிஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதுக்கு வேற கூகுள் ஷீட் இருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த டெஸ்ட் அப்லோட் பண்ணுற அந்த யூடியூப்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கமெண்ட்டை வந்து எல்லாமே எழுதி உங்கள் பேப்பரை எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு ஆன் டைம் ஷார்ட் டியூரேஷனில் கரெக்டட் பேப்பர்ஸை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸ்பர்ட்ஸ் தான் உங்கள் பேப்பரை வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கெட் ரெடி. ஸோ நாளைக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், எத்திக்ஸ் வந்து நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுருந்தோம். ஸோ அதில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த கிளாஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே வந்து செகண்ட் கிளாஸ், அண்ட் 7th ஒரு கிளாஸ் இருக்குது, 8th ஒரு கிளாஸ் இருக்குது, 9th ஒரு கிளாஸ் இருக்குது. இது எதுக்காகனா எக்ஸ்க்ளூசிவாக எத்திக்ஸில் உங்களை இன்னும் வந்து கரெக்டாக வந்து ஃபைன் டியூன் பண்ணி இது பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த கிளாஸ் இதையும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். டெஸ்ட்டு 2 நாளில் அப்லோட் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட்.